சார் என் பேர் சபீனா. நான் கூடலூர் எஸ்டிசிஹெச்சில் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சம்பவம் நடந்த அன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில் ஒரு 8:30க்கு எங்கள் பந்தலூர்லேயும் இதே டீம் இருக்குது. அங்கே 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. எங்கள் நௌஃபல் சார் இருக்கார். அந்த டீம் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டாங்க சார். ஏன்னா அவங்களுக்கு அங்கே பக்கம் தானே. அவங்க ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த சைடு ஆற்று சம்பவம் நடந்தது இந்த ஆற்றை தாண்டி சார், ஆற்றுக்கு இந்த சைடு அந்த பேஷண்ட்ஸை ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வரவங்களுக்கு அடிபட்டிருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு. அப்புறம் இந்த கொண்டு வரவங்களுக்கும் கையில் காலில் அடிபட்டிருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்காக எங்கள் சார் போனதுமே சீக்கிரமாக அங்கே ஒரு டேபிளை செட் பண்ணி கேம்ப் மாதிரி போட்டு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க சார். அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேருக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது தான் மெட்டீரியல்ஸ் எல்லாம் முடிய ஆரம்பிச்சிருச்சு. மெட்டீரியல்ஸ் முடிகிற ஒரு கண்டிஷனில் எங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க, கூடலூர் டீமும் சீக்கிரம் கிளம்பி வாங்க, திங்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வாங்கன்னு, ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு, பெயின் டேப்லெட்ஸ் எல்லாம், இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு. அப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போனதுமே என்ன ஆயிடுச்சு சார், நாங்கள் போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகும்போதே என்ன ஆயிடுச்சுன்னா, சவுண்டு கேட்குது. அங்கே யாரும் சொல்லிட்டாங்க, திரும்பவும் உயிரில் போட்டுருந்த சவுண்டு கேட்குதுன்ட்டு எல்லாரும் சீக்கிரம் கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, சரி போயிடலாம் எல்லாரும் போக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் கிளம்பிட்டோம். கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்துட்டு எங்கள் வண்டிக்கிட்ட வந்துட்டோம். வந்ததுமே சாரும் சொல்கிறார், நாங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறோன்னா, நம்ம வந்ததே ஹெல்ப் பண்ண தானே, எதுக்கு கிளம்பி போகணும், நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு சொல்லி நிற்கும்போது தான் எந்த டீமுன்னு தெரில சார், ஃபயர் ஃபோர்ஸாக யாருன்னு தெரில, அவங்க வந்துட்டு 2-3 பேர் சேர்ந்து வந்துட்டு சொன்னாங்க, உண்மையிலேயே ஃபஸ்ட் எய்டு வந்து அந்த சைடு உள்ளவங்களுக்கு தான் தேவைப்படுது. ஏன்னா அங்கே வந்து ஒரு பேஷண்ட்டு இல்லாட்டி ஒரு டெட் பாடி எதாக இருந்தாலும் இந்த ரோப்பில் இந்த சைடு கட்டி அனுப்பி அடுத்த பேஷண்ட்டை ஏற்றி அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆயிடுது. அது முடியும் அங்கே திரும்ப அந்த ஜீப்பில் கொண்டு வர பேஷண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த ரத்தத்தோட காயத்தோட கீழே அப்படியே அந்த சேத்துல உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு தானே சார் முதலுதவி தேவை. அப்போ நான் அந்த சைடு போகிறதுக்கு மெயில் நர்சஸ் யாராவது வேணும்னு சொன்னாங்க. இந்த வந்தவங்க எங்ககிட்ட சொன்னாங்க. அப்போ எங்கள் சார் சொன்னார், நௌஃபல் சார் சொன்னார், மேல் நர்ஸ் எங்கள் டீமில் இல்லை, ஃபீமேல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை ஃபீமேல் முடியாது, ரோப்பில் இப்படி ஆற்றை தாண்டி போகணும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை என்னால் முடியும், நான் போகிறேன். அந்த நேரத்தில் அதுதான் சார் கரெக்டுன்னு பட்டுச்சு. நம்ம உயிர் பெருசாக தோணலை. அந்த சைடு போனதுக்கப்புறம் நாங்கள் என்னால் முடிஞ்ச மெட்டீரியல்ஸ் நான் எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடியே எங்கள் டீம், எங்கள் சாரும் சரி மற்ற டீமில் இருக்கிறவங்களாம் மெடிக்கல் டீம் ஃபுல்லாக என்னென்னா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு ரோப்பில் வந்தாங்க சார். வந்ததுக்கப்புறம் அங்கே போனதுமே இந்த உட்காந்துட்ருக்காங்க சார் பேஷண்ட்ஸ். எப்படி இருக்காங்கன்னா, கல் தானே சார், பெரிய பெரிய கல் வந்து அடிபட்டுட்டு கண்ணு போயிருக்கு, சிலவங்களுக்கு முதுகே போயிருக்கு, கால் போயிருக்கு. அந்த நிலைமையில் அவங்க அப்படி உட்காந்துருக்காங்க அந்த வலியோட. அவங்களுக்கு அந்த வலியெல்லாம் தெரியல. அவங்களுக்கு அந்த நேரத்தில் எப்படியோ அந்த சைடு கடந்து போகணும். என்னோட குழந்தை ஒரு அம்மா ஸ்ட்ரக்சரில் படுத்திருக்காங்க. நான் போனதுமே பார்த்த சீன் சார். அந்த அம்மா அழுகுறாங்க, ஆனால் அடி எங்கேயும் படலை. அப்போ நான் வந்து கீழேயே உட்காந்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு கேட்டப்போ, என் குழந்தைய காணோம் சொல்கிறாங்க, 1 வயசு குழந்தைய காணோம், என் குட்டி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்துட்டு 11 பேர் அவங்க ஃபேமிலியில் காணோம் சார். அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அழுகையாக இருந்தால் ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருந்துச்சு. அது முடிஞ்சதுமே எல்லாரும் பசி இந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்த பிரச்சனை என்னென்னா பசி தான் சார். பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க, தண்ணி வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் சாருக்கிட்ட சாரும் வந்தார் சார், எங்கள் பின்னாடியே சாரும் இருந்தார், இந்த சைடு தான் இருந்தார் சாரும். அப்போ சார் என்ன பண்ணாருன்னா, இவங்கெல்லாம் எங்கள் செகண்டாக நாங்கள் கூடலூர்ந்து போனப்போ இவங்க எங்கள் டீம் இவங்க தான் சார். அப்போ இவங்க வந்து தண்ணி ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த சைடு ரோப்பில் அனுப்புனாங்க சார். அது நாங்கள் அதுக்கப்புறம் அதெல்லாம் சப்ளை பண்ணோம் சார். எங்களால் முடிஞ்ச உதவி அந்த சைடு பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, ஜிப்லைனில் வந்து போகும்போது ஒரு ஆபத்து, நிறைய தண்ணி கீழே போகுது. இப்போ நீங்கள் போகும்போது கிடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இங்கே வந்து என்ன வந்து அது ரெடி பண்ணும்போதே இங்கே ஃபுல்லாக ஃபயர் ஃபோர்ஸு அப்புறம் மிலிட்ரி இவங்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்கல்ல சார். அப்போது நான் ரெயின் கோட் போடவும் லேடின்னு அவங்களுக்கு தெரியல. கரெக்டாக அது அனுப்புறதுக்கு டைம் ஆகும்போது அவங்க சொன்னாங்க, லேடியா அப்படின்னா வேண்டான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பயமாக இருந்தால் போக வேண்டாம்னெல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இது எனக்கு பயம் இல்லை, அங்கே வந்து ஒரு நர்ஸ் தான் சார் தேவை, நர்ஸ் தான் அந்த சைடு போய் ஆகணும். மற்றவங்க வந்து அவங்களுக்கு எது பெயின் கில்லருன்னு தெரியும், அந்த பேஷண்ட் பிபி வைட்டல்ஸ் பார்த்து இப்போது என்ன பண்ணணும்னு தெரியாது இல்லையா. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் தான் போவேன், எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொன்னேன் சார். எனக்கு என்னமோ பயம் இல்லை, அப்போ பயப்படலை. நான் கீழே அந்த போகும்போது மட்டும் அப்போது என்ன பயந்தேன்னா, என் கையில் இருக்கிற பேக் விழுந்துருமோ அப்படி தான் சார், அதில் மெட்டீரியல்ஸ் இருக்குது இல்லையா, அது விழுந்துருமோன்னு தான் நினச்சேனே தவிர எனக்கு பயம் இல்லை சார். எவ்வளோ பேருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கீங்க? கவுண்ட் பண்ணல சார். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு மத்தியானம் அங்கே போயிருந்தேன்னா 7:30 முடியும் அங்கே தான் இருந்தோம். அப்போது கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே இருப்பாங்க. பெரிய அந்த பெரிய உண்டுன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணதோடு சரி சார். அவங்க அது
அவங்க வழியே போக முடியாது, அவங்களுக்கு இந்த சைடு சீக்கிரமாக ஷிஃப்ட் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பணும். அதனால் அந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம், முதல்ல அனுப்ப ட்ரை பண்ணோம். ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருந்துச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.